வணக்கம். நான் ஒரு மூலிகை அரைச்சாளர். என்னுடைய சேனல் விதியை மதியால் வெல்லலாம். நான் ஒரு கேரளாக்கார ஆசாங்கிட்ட போய் சிஷியனாக சேர்ந்தேன். 20 வருஷம் அவர் கூட சித்தாவை பற்றி நாட்டு மருந்து கடையில் போய் மருந்து வாங்கி கொடுக்க, மூலிகை ஆஞ்சி கொண்டு கொடுக்க, அவர் கூட லேகியம் கண்ட, மருந்து அரைக்க, மருந்து எரிக்க, புடம் போட, இப்படி ஒரு 20 வருஷம் அவர் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தேன். நான் 6 நாளைக்கு வேலைக்கு போயிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை அவரை போய் நான் சந்திக்க போயிடுவேன். இது ஊடையமுறை லீவ் இருக்க அன்றைக்கி அவர் வீட்டுக்கு நான் காலையிலே போயிடுவேன். ஏன்னா நான் அந்த சித்தா தொழில் படிக்கிறங்காட்டி ரொம்ப நான் விருப்பத்தோடு இருந்தேன். அப்படியே போகும்போது எனக்கு மூலிகையை பற்றி நிறைய சொல்லி கொடுத்தாரு. அவர் எவ்வளவு மூலிகை படித்தாரோ அதை ஃபுல்லாக நமக்கு ஓரளவுக்கு சொல்லி கொடுத்தாரு. இந்த மூலிகை என்னென்ன வேலை செய்யும், இது என்னென்ன வேலை செய்யும், இது என்ன நோய்க்கு போகும் அப்படின்னு பல மூலிகைலாம் சொல்லி கொடுத்தார். அவர் பக்கம் இருக்கட்டும். அப்படி சொல்லி கொடுக்கும்போது மந்திரம், இயந்திரம், தந்திரம் அதை பற்றி சொல்லி கொடுத்தார். இந்த மந்திரம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வாசி யோகா பயிற்சி பண்ணணும். அதில் ஒரு பயிற்சியில் பாஸ் பண்ண பிறகு தான் மந்திரத்துக்குள்ளே போகணும். மந்திரத்தில் போகும்போது உடல் கட்டு மந்திரம் கண்டிப்பாக வேணும். 2வது மந்திர சாபம் வேணும். 3வது பிராண பிரதிஷ்டை வேணும். 4வது பூமியில் போடுற கெட்டு சக்கர மந்திரம் தெரியணும். 5வது மூல மந்திரம் தெரியணும். நம்ம என்ன தகடுக்கு என்ன மூல மந்திரம் ஏற்றமோ அந்த மூல மந்திரம் நமக்கு அது ஏற்றினா மந்திரம் சித்தியாகும். இதையெல்லாம் சித்தியாகும் முன்னக்கூட்டி கனவு சித்தி எடுக்கணுன்னாரு. கனவு சித்தை நான் 48 நாள் வரது வந்து கனவு சித்தை நான் எடுத்துவேன். அதுக்கப்புறம் அவர் கூட அப்படியே அலையும் போது ரசவாதத்தை பற்றி நம்ம சொல்லி கொடுத்தாரு. ஆனால் அவர் பாஸ் பண்ணலை. இது ரசவாதம் இதுக்குள்ள தான் கிடக்கு அப்படின்னு அவர் முயற்சி பண்ணால் எனக்கு அவர் சொல்லி கொடுத்தார். அப்போ ரசவாதத்துக்குள்ளே போகும்போது சித்தர் புக்கு நிறைய வாங்கி படிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிட்டு எனக்கு. நான் வாங்கி படித்த புக்கு வந்து ராமதேவர் என்ற யோகம். அந்த புக்கில் ஒவ்வொரு ஜாமானாக வாங்கி ஒவ்வொன்றா என்னுடைய ஆராய்ச்சி செஞ்சுட்டே வரும்போது அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது. பிறகு ராமதேவர் சித்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு இரும்பு சட்டி எடுத்துக்கா, அதில் நெருப்புக்கு மேலே வை, அதில் ஒரு 20 ரசத்தை ஊற்று, அது முங்கும்படியாக புகை நீரை ஊற்று, அப்படியே செந்தூரம் வரும். இந்த செந்தூரத்தை எடுத்து செம்பில் கொடு, செம்பு தங்கமாக மாறும் அப்படின்ட்டு 3 வரி தான் சொன்னேன். புக்கில் இருக்கு. அதே மாதிரி செஞ்சால் வராது. அதில் ரகசியம், இந்த 2 வரியிலே ரகசியம். அப்போது ரசத்தை வந்து ஃபஸ்ட்டு வெண்ணெய் ஆக்கணும், மணி ஆக்கணும். ரசத்தை மணி ஆக்கணும்னா மூலிகை ஓரளவு தெரியணும். மூலிகைனா ரசத்தை கட்டக்கூடிய மூலிகை ஓரளவு தெரியணும். அப்போது ஏகப்பட்ட மூலிகை ரசத்தை கட்டும். அது உள்ள என்ன இருக்குது? ஒவ்வொரு மூலிகையில் ஒவ்வொரு சத்து இருக்குது. சில மூலிகையில் ஈ சத்து இருக்குது, சில மூலிகையில் செம்பு சத்து இருக்குது, சில மூலிகையில் இரும்பு சத்து இருக்குது, சில மூலிகையில் தங்க சத்து இருக்குது. இப்படி ஒவ்வொரு மூலிகையிலையும் ஒவ்வொரு சத்து இருக்குது. சில மூலிகையில் வெள்ளி சத்து இருக்குது. அப்போ நம்ம சும்மா அந்த அன்றைக்கி ஒரு மூலிகை பிடிஞ்சி இடித்து சாறு எடுத்து அதை சட்டியில் போட்டு உருட்டி அதை மணியாக்கி அதை ஓட்டை போட்டு கூலிங் தண்ணியில் போட்டால் கல் மாதிரி ஆயிரும். அதை நம்ம கெடுதிட்டு அலைஞ்சோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. அது வேலைக்கு ஆகாது. அதை செந்தூரமாக்க தெரியணும். எப்படி செந்தூரமாக்க தெரியணும் அப்படின்னா, தங்க சத்து உள்ள மூலிகையில் மணியை கட்டி அந்த மணியை செந்தூரம் ஆக்கணும். சும்மா மஞ்சள் கலராக பவுடர் ஆயிரும். இந்த பவுடரை எடுத்து ஆசிட்டுக்கு நிற்கக்கூடிய செம்புக்கு 5 கிராம் செம்புக்கு 2 கிராம் செந்தூரத்தை அதை நல்லா உருக்கிக்கிட்டு உள்ளே அள்ளி போட்டோம் அப்படின்னா செம்பு கோல்டாக மாறிடும். இல்லையா, பால் அடிக்காத வெள்ளியை ஒரு 20 கிராம் உருக்கிக்கிட்டு ஒரு 2 கிராம் 3 கிராம் செந்தூரத்தை உள்ளாளி போட்டால் வெள்ளி 7 மாற்று தங்கமாக மாறும். ஆசிட்டு குறிப்புக்கும் நிற்கும். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ரசத்தை செந்தூரமாக செய்ய தெரியணும். இல்லைன்னா லிங்கத்தை செந்தூரமாக செய்ய தெரியணும்.
இல்லைன்னா வீரத்தை சுத்தி பண்ணி கெட்டி செந்தூரமாக செய்ய தெரியணும். அப்போ ரசவாதம்னா ரசத்தை வச்சு தான் நம்ம இங்கே வாதம் செய்ய முடியும். ரசம் இல்லாமல் இங்கே நம்ம வாதம் செய்ய முடியாது. அப்போ ஒன்று ரசத்தை கட்டி செந்தூரமாக்கணும், இல்லையா லிங்கத்தை கட்டி செந்தூரமாக்கணும், இல்லைன்னா வீரத்தை கட்டி செந்தூரமாக்கணும். இதை செந்தூரம் ஆக்கி வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் வெள்ளியவும் செம்பையும் கட்டணும். ஆசிட்டு குறிப்புக்கு நிற்கக்கூடிய அளவுக்கு அது ரெண்டையும் கொண்டு வரணும். கொண்டு வந்துக்கிட்டு அது ரெண்டையும் உருக்கிக்கிட்டு இந்த செந்தூரத்தை, இந்த குறு செந்தூரத்தை தூக்கி அந்த கலவையில் இருக்கல வெள்ளியும் செம்பும் கலவை அங்கே அள்ளி உள்ளி போட்டாச்சு, உருக்கியாச்சு அப்படின்னா எல்லா கலவையும் சேர்ந்து ஒரே கலவையாக மெட்டல் வரும். இந்த மெட்டல் மஞ்சேன்னு சும்மா கோல்டு மாதிரி இருக்கும். இது கூட இன்னும் ஒரு குண்டுமணி அளவு தங்கத்தை போட்டு உருக்கியாச்சு அப்படின்னா எல்லா கலவையும் சேர்ந்து கோல்டாக மாறிடும். ரசவாதங்கிறது ஒரு லேசுப்பட்ட வித்தை கிடையாது. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தேடுதல் நிறைய வேணும். தேடுதல் ஏகப்பட்ட வேற போய் சந்திக்க வேண்டி வரும். அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இவங்க ஒன்று சொல்லுவாங்க, புக்கில் ஒன்று சொல்லியிருக்கோம், ஏட்டில் ஒன்று இருக்குது. அப்போ நம்மளாக சித்திர நூலை எடுத்து அந்த வாசியை இடதுநாசியை ஓட விட்டு பத்மாசனம் போட்டு இருந்து இடதுநாசியை ஓட விட்டு அந்த சித்திர புக்கை படித்தாச்சுன்னா அங்கே இருக்க லாக்கு படிப்படியாக நமக்கு புலப்படும். அதை புலப்பட்டுட்டுனா ரசவாதம் கைக்குள்ள அமுட்டுக்கிடும். ரசவாதம் பாஸ் ஆகிட்டு அப்படின்னா அதை வச்சு தன்னை காப்பாற்றிக்கிட்டு, தன்னோடு இணங்கின மக்களையும் காப்பாற்றிக்கிட்டு, இயற்கையும் காப்பாற்றிக்கிட்டு, கூணு குருடு செவிடு அவங்களுக்கும் சாப்பாடு ட்ரெஸ்ஸை கொடுத்து, பாலடைஞ்ச சிவன் ஆலயத்துக்கும் போய் இவங்களாம் முடிஞ்ச அளவுக்கு நன்கொடை கொடுத்து, இப்படி ஒரு ஆண்மை வழியிலே அவங்க போயிட்டாங்கன்னா அப்படி மேலும் நிறைய அவங்களுக்கு புலப்படும். இது என் ஆசா முன்னாலே எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். என் நம்பரை காலம் வரும்போது போட்டு விடுவேன். இந்த ஆன்மீகத்தில் இருக்கவங்க, இந்த ரசவாதத்தில் இருக்கவங்க மட்டும் முயற்சி பண்ணுங்கள். ரசவாதத்தில் இல்லாதவங்க முயற்சி பண்ண வேண்டாம். ஏன்னா உள்ளே வரணுன்னா ஏகப்பட்ட கஷ்டங்கள். குறைஞ்சது 20 வருஷம் நாளாக லோன்னு அலைஞ்சிருக்கேன். அந்த கஷ்டம் பட வேண்டாம். ரசவாதத்தில் முக்கால்வாசி அரைவாசி இருக்கவங்க செவிச்சவங்க நம்மளை பார்க்க வேண்டாம். நம்மளை அவங்க கான்ட் பண்ண வேண்டாம். பாஸ் பண்ணவங்க, பாஸ் பண்ணாதவங்க கான்ட் பண்ணு அப்படின்னா இன்னும் ஏகப்பட்ட ரகசியம்லாம் கண்டு வச்சுருக்கேன். அது உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். ஓகேவா? நன்றி, வணக்கம்.